அவங்களுக்கு அந்த அரபியால அவங்களுக்கு கொஞ்சம் என்கிட்ட ஃபோன் பேசும்போது சொல்லுவாங்க, நல்லா கஷ்டப்படுத்துறாங்க, எப்பவுமே திட்டுறாங்க, அந்த மாரி சொல்லுவாங்க. அப்ப நான் வந்து எசாயா 54:17 என்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. அது அதுக்கப்புறம் ஆண்டவர் என் கணவருக்கு கோழை உள்ளத்தை அல்ல, வல்லமை, அன்பும், கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இறைவார்த்தைய நான் அவங்களுக்காக டெய்லி படிச்சேன். அப்புறம் இப்போ போன வாரத்துல ஒரு நாள் கால் பண்ணாங்க. கால் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா பேசுனாங்க. அது அரபி இப்படி இந்த 2 நாளுமே என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிறாங்க. திட்டவும் இல்ல. சில விஷயங்கள நம்பி அவங்க கிட்ட குடுக்குறாங்க. அந்த மாதிரி. அப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப நான் சொன்னேன், "நீங்களும் என்னை இந்த இறைவார்த்தை சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி. கடவுளுக்கு கோடி கோடி நன்றி. அதுக்கப்புறம் இப்ப என் பொண்ணுக்கு இடையில செயின்ல வந்து டாலர் காணாம போச்சு. நான் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்ப போயிட்டு வந்து பையன் சொல்றான், "டாலர் இல்ல" அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், "இல்ல நீ கிடைக்கும். நீ திருப்பி போய் பாரு" அப்படின்னு. அப்ப நான் இயேசுவே உங்க ஒப்பற்ற செல்வத்திலிருந்து இந்த காணாமல் போன இது எனக்கு நீங்க கண்டுபிடிச்சதுக்கு, தந்ததுக்கு நன்றி. அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அதே மாரி பரிந்துரைக்காக அந்தோனியார்கிட்டயும் கேட்டிருந்தேன். அடுத்து கொஞ்ச நேரத்துல மறுபடியும் வந்து சொல்றான், "இல்ல கிடைக்கல" அப்படின்னு. நான் சொன்னேன், "இல்ல கிடைக்கும். நீ திருப்பி ஒரு தடவ போய் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒப்பு குடுத்துட்டு விண்ணுலகுல இருக்கிற எங்கள் தந்தை அது சொன்னேன். சொல்லிட்டு 3 அருள் நிறைந்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி, நான் சொல்லிட்டு இருக்கவே அவன் வந்து சொல்றான், "கிடைச்சதும்மா" அப்படின்னு சொல்லி. கடவுளுக்கு கோடி நன்றி. லார்ட் தேங்க் யூ ஜீசஸ். லார்ட் பிரைஸ் லார்ட். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. தானியேல் சிறையில இருந்தபோது, சிறைக்குள்ளாக அடிமையாக இருந்தபோது, அந்த இடத்துல கடவுள் உடனிருந்தார். அந்த சிறைச்சாலைக்கு அவர் எங்கெங்க போனாரோ எல்லா இடத்துக்கும் அதிபராக மாற்றினார். அதே போல சூழ்நிலைகள் எப்படி காணப்பட்டாலும் நாம் கடவுளை நம்பி என் கடவுள் அனைத்தையும் செய்ய வல்லவர் என்று அதை விசுவசிக்கின்ற போது செல்கின்ற இடங்களில் கடவுள் நம்மளை உயர்த்துகின்றார். ஆசீர்வாதமாக அனைவரும் நம் சுப்பீரியர்ஸ் அனைத்து பொறுப்பையும் நம்ம கையில தர அளவுக்கு கடவுள் நம்ம உடனிருந்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். என் சகோதரி அதான் சொன்னாங்க. இறை வார்த்தையை அறிக்கையிட்ட மாத்திரத்தில் அந்த சுப்பீரியர்ஸ் அந்த நாட்கள்ல அன்போடு அவங்க பழகிட்டாங்க. எல்லா காரியங்களும் அங்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. இந்த அற்புதத்தை நம் கடவுளால் மாத்திரமே செய்ய முடியும். அதே போல காணாமல் போன பொருளை நம்பிக்கையோடு இறை வார்த்தையை நம்பிக்கையோடு அறிக்கையிட்டு மாத்திரத்தில் அந்த பொருளை அவர்கள் கொண்டார்கள். இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டுவத நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் மதலின் மேரி சிஸ்டர். இயேசுக்கே புகழ், இயேசுக்கு நன்றி, மரியே வாழ்க. ஞாயிற்றுக்கிழமை எங்க சகோதரிய அந்த ஜெசிந்தாவை பார்க்க போயிருந்தேன். போனா அங்க அன்னைக்கு காலையில போனா சாயங்காலம் பார்த்தா ரொம்ப மூச்சு விட முடியாத ஒரே இரும்பல். அவங்களுக்கு சொல்லவே முடியல. எனக்கு பயம் ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரே இப்படி அவங்களுக்கு இரும்பல் இருக்குது, சளி வர இருக்குது, ஒண்ணும் அவங்க மூச்சே விட முடியல, தூக்கி தூக்கி போடுது. அப்ப சொன்னேன், அம்மா நீ ஜெபம் பண்ணு, நானும் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் கிருபையெல்லாம் கண்டிப்பா நம்ம சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதுக்குள்ள எங்க பையன் வந்துட்டான். நான் ஆட்டோக்குள்ள வந்தேன். ஆட்டோல வரும்போதே இந்த ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னேன். இயேசுவே தழுவுங்களான் என் சகோதரி ஜெசிந்தாவுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோல சொல்லினே வந்தேன். சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து போன் பண்ணேன். எப்படி இருக்குதுமான்னு சொல்லி போய் கேட்டு, அப்ப அக்கா எனக்கு சுகமாயிடுச்சு, நான் நல்ல பூர்ண சுகமா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு என் சகோதரிக்கு பூர்ண சுகத்தை கொடுத்த என் தேவனாகி கர்த்தருக்கு கொடான கூடி நன்றி ஸ்தோத்திரம். நன்றி. மருந்தோ பச்சிலே இல்லை, இறை வார்த்தை அவர்களுக்கு விடுதலை தந்தது. அந்த இறை வார்த்தையை நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறது. என்ன நோக்கத்துக்காக அந்த வார்த்தை அனுப்பப்பட்டதோ அதை செய்யுது. நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை இந்த நம்பிக்கை தான். சகோதரி அந்த நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை அறிக்கையிட்ட போது அந்த சகோதரி முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். இந்த அற்புதத்தை வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க நேரத்துல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கழிஞ்ச திங்களுக்கு வீட்டுக்கார ஆள் வந்து காய்ச்சலோட போட்டு தொழில் போனாங்க. அவங்க அங்கேருந்து வரும்போது நல்ல காய்ச்சலும் இருமலும் தொண்டை வலி மாட்டு வந்தாங்க. அப்ப செவ்வாய்க்கிழமை காலையில என்னால முடியல. அப்ப நான் சரி அப்ப ஊரு வாரீங்களான்னு கேட்டதுக்கு இல்ல வரல, ஒரு வட்டம் தான் போக முடியும், நான் போறேன் அப்படின்னு போனாங்க. அதுக்கப்புறம் நான் ஜீசஸ் மினிஸ்டர்ல இருக்கவங்ககிட்ட ப்ரேயர் கேட்டேன். அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. அன்னைக்கு காய்ச்சல் தீர்ந்தது. காய்ச்சல் தீர்ந்த பிறகு தொண்டை வலி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நைட்டு போகும்போது. அப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் இறை வார்த்தை அறிக்கையிட்டோம். அறிக்கையிட்டோம்னு சொன்னாங்க, தொண்டை வலி கொஞ்சம் தீர்ந்து போனது போல இருக்கு,
இன்னைக்கு போட்டு கரைக்கு வந்தாங்க. நான் சொன்னேன் தொண்டை வலி இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு தொண்டை வலி ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக கடவுளுக்கு நன்றி. Praise the Lord, praise the Lord. 2 பேர் ஒருமித்த கருத்தோடு என்ன விஷயத்தை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அரசியல்வாதி சொல்லல, நம்ம அப்பா சொல்லியிருக்கிறாரு. அந்த என்ன நோக்கமாக இருந்தாலும் சரி, காய்ச்சல் தலைவலி எதுவாக இருந்தாலும் சரி, ஒருமித்த கருத்தோடு கேட்கும்போது, நம்பிக்கையோடு கேட்கும்போது கடவுள் அந்த இடத்துல விடுதலை கொடுக்கிறார். சகோதரிக்கு, சகோதரியுடைய கணவனுக்கு இருந்த காய்ச்சல், நம்பிக்கையோடு நாம் ஏறெடுத்த அந்த விண்ணப்பத்துக்கு கடவுள் பதில் கொடுத்திருக்காங்க, முழுமையான விடுதலை கொடுத்திருக்காங்க. பேலன்ஸ் இருந்த தொண்டைவலியும் இருவரும் இணைந்து இறை வார்த்தை அறிக்கையிட்டாங்கள். ஒன்றுமில்லாமல் அந்த தொண்டைவலி போய்விட்டு இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. Praise the Lord. Praise Lord sister. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறாங்க நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் brother. அவங்க நம்ம கில்பர்ட் பிரதர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல ஒரு ஷார்ட் மெசேஜ் வந்துச்சு. அது ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து விதையை கொடுத்திருக்கிறாரு, கனியை கொடுக்கல. அந்த விதையை வந்து நம்ம இதயத்துல ஊன்றி அதை நம்ம வளர வைக்கணும், அது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னாரு. அது உண்மை. அது அவரு நம்ம பிரதர் சொன்ன மாதிரி அதே மாதிரி இறை வார்த்தையை வாசிக்கும் போது அந்த இருதயத்துல படுற மாதிரி வாசித்து நம்முடைய எதிர்நோக்கெல்லாம் நம்ம மூளையில இதுல கொண்டு வந்து பண்ணா அது ரொம்ப அற்புதமா செயல்படுது. நிறைய விஷயங்கள் இப்ப 2-3 காரியங்கள் அருமையா நான் எதிர்பார்க்காத நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் வழி நடத்துறாரு. அந்த இறை வார்த்தைக்கு வல்லமையா செயல்படுறத நான் உணர்றேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord. வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது இல்லையா? அந்த வார்த்தையை நம்ம எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த பலனை அந்த வார்த்தை தரவல்லதாக இருக்கு. சகோதரின் வார்த்தையை கேட்டபோது அந்த வார்த்தை அவரோடு பேசியது, அவருக்குள்ளாக அதை உண்மையாக உணர்ந்து வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது அந்த வார்த்தை செயலாற்றுகிறது. வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்களை அந்த வார்த்தை அந்த சகோதரருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த அற்புதத்தை செய்கிற அந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். இது ஒவ்வொருவருக்கும் இது ஒரு பெரிய ஒரு சாட்சி. நம்ம எப்படி இறை வார்த்தையை நமக்குள்ள எடுத்துக்கிறது, விதையாக விதைப்பது, அது விதைக்கும் போது அது எப்படி பலன் கொடுக்குங்கிறது சகோதரின் சாட்சி மூலமாக உணர முடியுது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் பிரதர். பியூலா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். நான் பர்சனல் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணி 8 months ஆகுது. கடவுள் கிருபையினால இன்னைக்கு கடவுளுடைய குரல் எனக்கு 2வது தடவையா எனக்கு உணர்த்தினாரு. கடவுளுக்கு கோடி நன்றி. Praise the Lord, praise the Lord, glory to God. எத்தனை பேர் சொல்லுங்க சிஸ்டர். அந்த லோன் கொடுப்பாங்கல்ல, குழு லோன் அப்படின்ட்டு, நான் அதுல எடுக்க மாட்டேன். ஆனா என்னோட பேரை வச்சுட்டு அவங்க குரூப்ல இருக்கிறவங்க எடுத்து அவங்களே ஷேர் பண்ணிப்பாங்க. எனக்கு அது தப்புன்னு தெரியாது. அப்புறம் பிரதரோட செய்தியில வந்து நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய் அப்படின்ற இறை வார்த்தையை நம்புறவங்க லோன் கூட வாங்க மாட்டாங்க அப்படின்னு. அப்ப நான் நினைச்சேன் நம்ம தான் லோன் வாங்கல, இல்ல எப்பயும் கடன் வாங்குற அந்த ஒரு கடவுள் கிருபையினால இல்ல. அப்ப எனக்கு அந்த இது பெரிய பாதிப்பு கொடுக்கல. இப்ப அந்த லோன் திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லோன் எடுத்தாங்க. நான் என்னை ரிலீவ் பண்ணிருங்க, நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்து அதை உங்களை பாவத்துல விழுகிறதுக்கு நானே காரணமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க, எங்களுக்கு கொடுப்பா, எங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னு. நானும் செய்ய மாட்டேன், உங்களுக்கும் நான் அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் ரிலீவ் ஆயிட்டேன் பிரதர். கடவுளுக்கு நன்றி பிரதர். இறை வார்த்தை நம்ம கேட்கிறதோட இல்லை, நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துறது அதில் ஒரு பெரிய மாற்றம். சகோதரி, எத்தனை பேர் இதோட வாஞ்சியோட இருக்கிறீங்கன்னு தெரில. 2வது முறையாக கடவுளுடைய வார்த்தையை கேட்கிற அந்த கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதே போல் லோன் எடுக்கிறது எல்லாமே, கடன் வாங்குறது எல்லாமே பாவம் அப்படிங்கிறத நம்ம இறை வார்த்தையை கேட்டதன் மூலமாக உணர்ந்து கொண்டாங்க. இந்த நாள் அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு கிருபையை கடவுள் கொடுத்துருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. க்ளோரி டு காட். வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிற இந்த இடத்துல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, சாட்சி இல்லை அப்படின்னு சொன்னால் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சகோதரங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க.